என் பேர் பழனி. என்னுடைய மகன் திருவள்ளூர் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறாருங்க. நடுநிலைப் பள்ளியில் பிடி மாஸ்டர் கிடையாது. சிஎம் டிராஃபின்னு வருஷம் கவர்மெண்ட், தமிழக கவர்மெண்ட் நடத்துது. இதில் செஸ்ஸும் ஒரு கேம். செஸ்ஸில் என் பையன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நாங்கள் சிஎம் டிராஃபிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. எங்களுக்கு அதுக்கு மெசேஜும் வந்துருக்கு. மறுபடியும் சிஎம் டிராஃபினுடைய ஷெட்யூல் பிரகாரம் 16/9/2024 இன்னைக்கு தான். இன்னைக்கு எங்கே நடக்குதுனாக்கா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் திருநின்றூர்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அரசு துறையை சார்ந்தவங்களுக்கு செஸ் நேற்றைய டேட்டு நேற்று திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் திருவள்ளூர் போட்டிருந்தாங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு எங்களுக்கு இன்டிமேஷன் ஏற்கனவே ஷெட்யூல் பிரகாரம் இன்ன வரையும் ஷெட்யூலில் இன்னைக்கு தான் டேட்டு. இந்த டேட்டில் தான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த டேட்டில் தான் காலையில் 7 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் காலையில் 5 மணிக்கு என் பையனை எழுப்பி திருநின்றூர் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போனேன். ரொம்ப உள்ள இன்ட்ரி ஏரியாவில் இருக்குது. இருந்தாலும் போயிட்டோம். போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இங்கே செஸ் கேமு இங்கே கிடையாது, நீங்கள் போயிடலாம் அப்படின்னாங்க. சரி, இது யாருக்கு ஆர்கனைசேஷன் பண்ணுறதுனாக்கா திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தான் இதை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுனால நாங்கள் நானும் அங்கேருந்து என் பையனை கூப்பிட்டு சரி இன்னைக்கு போயிடுச்சு, போய் உள்ளாத போய் கேட்கலான்ட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்தாக்கா என் பையன் இல்லாமல் எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் பார்ட்டிசிபெண்ட் தான். இவங்களெல்லாம் இங்கே வெயிட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டாக்கா, சார் செஸ் மேட்ச் நேற்றே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க, இன்னைக்கு தான் ஷெட்யூல் பிரகாரம் இன்னைக்கு தானே செஸ் மேட்ச்சு, நேற்று எப்படி முடியும் அப்படின்னு அங்கிருந்த ஊழியர் மூலமா டிஎஸ்ஓ சேதுராமன், டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, சார் நாங்கள் ஆல்ரெடி 2 days பேக், அதாவது இன்னைக்கு 2 நாள்னாக்கா வெள்ளிக்கிழமை நாங்கள் இன்டிமேஷன் சொல்லிட்டோம். அந்த சனிக்கிழமை சொல்லிட்டோம். சனிக்கிழமைனாக்கா விடுமுறை நாள் சார். சனிக்கிழமை விடுமுறை நாள். சனி ஞாயிறு விடுமுறை நாள். சனிக்கிழமை அந்த ஆர்எம்பி, டிஐபி, ஸ்கூல் ஹெச்எம்க்கெல்லாம் சொல்லிட்டோன்னு அவர் சொல்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, நீங்களே கேளுங்க, ஒரு இன்டிமேஷனும் சொல்லலை. இன்னும் வரையும் கவர்மெண்ட் ஷெட்யூலில் இன்னைய டேட்டில் தான் செஸ் விளையாடுறாங்க. இன்னைக்கு தான் செஸ்ஸினுடைய டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 23 பார்த்து போனாக்கா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னைக்கு டேட்டு நடைபெற டேட்டு, செஸ் நடைபெற டேட்டு 16/9/2024 காலை 7 மணி அளவில் ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் திருநின்றூர். இன்ன வரையும் அந்த ஷெட்யூல் தான் இருக்குங்க. ஆனால் கேட்டாக்கா நேற்றே செஸ்ஸை முடிச்சுட்டாங்க. இது பள்ளி குழந்தைங்க பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, லோக்கலில் இருக்கிற ஒரு சில அகாடமியை கூப்பிட்டு செஸ் மேட்சை முடிச்சுட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் இந்த செஸ் அகாடமி நடத்துறவங்களுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த சிஎம் டிராஃபின்னு சொல்றதுக்கும் என்ன சார் வழிமுறை இருக்குது? இதுக்காக தான் அங்கே போய் கேட்டதுனால முடிஞ்சிச்சு. இதுக்கு முழுக்க மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியரை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் இப்போ இல்லாததுனால டிஆர்ஓ பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், போஸ்ட்போன் பண்ணி இன்னொரு டேட் வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் முடிச்சதுன்றது பெரிய ஏமாற்றத்தை இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? தமிழக அரசு சிஎம் டிராஃபிக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஸ்போர்ட்ஸில் முன்னேற்றணும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படும் போது இது மாதிரியான டிஎஸ்ஓக்கள் தவறுதலாக தேதியை மாற்றி வைத்து தவறுதலாக சில அகாடமியை உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் போனன்ட்டு அவங்களுடைய தவறான ஒரு இதனால இந்த விளையாட்டுத்துறை மறுபடியும் முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த செஸ் மேட்சை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போஸ்ட்போன் பண்ணி இன்னொரு டேட்டில் வைக்கும்படி நாங்கள் கேட்கறதாக போகலான்னு இருக்கிறோம். டிஆர்ஓ கூப்பிட்டுருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் குழந்தைங்களோட போகிறோம் சார்.